ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் நம்ம அண்ணன் திவாகர் உள்ளே போயிட்டாப்புல, கனியக்காவும் ராஜமாதா உள்ளே போயிட்டாங்க. ஸோ ஆனால் கனியக்கோட சுயபுரம் வெளில வந்துச்சு. அறுக்கதே இல்லை பாரு உனக்கு பேசுறதுக்கு, அறுக்கதே கிடையாதுன்னு சும்மா அழுத்தி அதே வார்த்தையை வச்சு பேசிட்டாங்க. ஸோ அறுக்கது யாருன்னு சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை அழுத்தி பேசுகிறாங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப கெட்டவங்களாம், ரொம்ப மோசமானவங்களாம் அவங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க அது ஒத்தே வரல அவங்களுக்கு பேசுக்கு. ஸோ கனி தான் அவங்களுக்கு ஆக்சுவலாக ஃபேக்காக தான் நடிக்கிறாங்கன்னு தெரியுது. எனக்கு கோவப்படுற மாதிரி இருக்கிறாங்க சில பேர். இது நிறைய ப்ரமோ நானும் பார்த்துருங்க. உடனே பற்றியா கனியோட சுயரமாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா மக்களே, ஐயோ எப்படி இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு கேரக்டர் கனின்றாங்க. ஆக்சுவலாக அவங்கள அந்தமாதிரி பேசவே தெரில, ஒர்த்தே இல்லை. அதான் மேட்ரு. அவங்களுக்கு கோவப்படவே வரமாட்டேது. ஆக்சுவலாக அதான் உண்மை. பார்க்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், அவங்க ஃபாலோவர்ஸ் இருந்தால் போதும்னு நினைக்கிறது தான் கனி, அவ்வளோதான் அவங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கனி எப்போனா போகலாம். ஸோ அவங்க கொஞ்சம் லூஸ் ஸ்டாக் விடாமல் இருந்தால் இருக்கலாம். ஷோவில் கொஞ்சம் லூஸ் ஸ்டாக் விட்டுட்டாங்கன்னா போகிறதுக்கு பாரதியோடு அவங்களும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் திவாகரும் கனி உள்ள தூக்கி போட்டாங்க ஜெயிலில். ஆல்ரெடி ஜெயிலில் இருந்தால் வந்தார், திருப்பி நீ போயிட்டார், மறுபடியும் போயிட்டார் திவாகர். ஸோ நீ தலைப்போட்டியில் ஹெப்ஜேவும் சுபிக்ஷா சபரி வினோத் 4 பேருமே டக்குன்னு அந்த ஒரு தலைப்போட்டிக்கு தேர்ந்தெடுத்து 4 பேர் சோரில் நிற்க வச்சு அந்த ராடை பிடிச்சி நிற்க சொல்லிட்டாங்க. எல்லாம் ஓட்டிட்டாங்க சோரில். யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அந்த பேசி இவங்க மிஸ்டேக், சபரி ஒத்து வரல, ரொம்ப ஆடாக வரலண்ணா அப்படி சொல்லி அவர் ஆடை எடுத்தோடனே அவன் நிற்க முடியாது, அந்த இதுவாக ஸ்டேபிளாக நிற்க முடியாது. அதுமாரி இப்போ சொல்லி அவங்களோட கமெண்ட்ஸை சொல்லி குறைகளை மட்டும் சொல்லி அந்த ராடை எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் முடியல, சுபிக்ஷாலையும் முடியல, அவளும் விழுந்துட்டா. ஃபஸ்ட்டு அவள் தான் சுபிக்ஷா போனான், பாவம் அந்த பொண்ணு. ஆனால் அவள் ரொம்ப உடஞ்சி அழுதான். அந்த போல்டான பொண்ணு, ஏன்னா அது மீனவ பொண்ணு, அதுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் அவன் அவ்வளோ அழுகுறான்னா அது மென்டலாகவே ஒரு ஃபிசிக்கலாகவே எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க அந்த பொண்ணுக்கு. ஆனால் செம்ம கேரக்டர் அது. இன்னும் கொஞ்சம் போல்டாக விளாட்னா நல்லாயிருக்கும். ஸோ சுபிக்ஷா ஃபஸ்ட்டு தூக்கி விட்டாங்க. ஸோ கானா வினோத்தையும் முடிச்சு விட்டாங்க. கானா வினோத்தை ஸ்மார்ட் ப்ளே, மிடில் போய் அந்த சோரை பிடிச்சிட்டாப்புல. ஸோ அவர் சொல்லட்டும்னாரு. கானா வினோத்துக்கு முன்னாடி சபரி முடிச்சு விட்டாங்க. சபரியும் அவுட்டு. அது பண்ணது இவங்க தான், சாண்ட்ரா சம்திங், அவங்க தான் முடிச்சு விட்டாங்க. ஸோ ஆனால் கானா வினோத்து அவளும் க்ளோஸு. எஃப்ஜே நின்றது வந்து ஒரு ஃப்ளூக்குன்னு சொல்ல முடியாது. எஃப்ஜே வேணும்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா வினோத் இருக்கிறதுக்கு வச்சு எவ்வளோ தேவலைன்னு சொல்லி தான் நிற்க வச்சிட்டாங்க தலைப்போட்டிக்கு. ஸோ எஃப்ஜே தான் இந்த வாரம் விட்டு தலை. அவன் பண்ணுறது எல்லாமே சும்மா நெருப்பு கத்தி மாதிரி இருக்கும். சும்மா டர்க்குன்னு எல்லாத்தையும் போட்டு ஒரு செஞ்சு விட்ருவான். ஸோ பாபு மக்களே, இந்த வாரம் தலை வந்து நம்ம எஃப்ஜே தான். ஸோ அடுத்த வாரம் தலை வந்து எஃப்ஜே தான். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் பிக் பாஸ். ஸோ டெய்லி இந்த அப்டேட் போடுவோம். ஸோ இந்த ஒரு வாரம் சொல்கிற மாதிரி உண்மையில் தான் சேர்த்து வச்சு நான் ஒரே நாள் எல்லாத்தையும் போடுறேன். ஸோ கொஞ்சம் பார்க்க ரொம்ப இதுவாக தான் இருந்தது. ஸோ நல்லா இருந்தால் போடுவோம், இல்லைனா சும்மா இந்த ஒரு வீடியோக்காகவும் லைக்ஸ்க்காகவும் நான் போகிறது கிடையாது வீடியோ. ஸோ ஷோ ரொம்ப அறுத்து தள்ளிட்டானுங்க இந்த ஒரு வாரம். சுத்தமாக நல்லா இல்லை, எடுபடியாக இருந்தது. பார்த்தா தலை டாஸ்க் ஓகே, ஓரளவு பார்க்குற இருந்தது. மற்றபடி இந்த அவ்வளோதான் உண்மையில் மக்களே, முடிஞ்சு அவ்வளோதான். அப்புறம் பார்வதி தேவையில்லாமல் அந்த லிவிங் ஏரியாவில் அந்த அரோரா பிரச்சனை கொண்டு வந்தது. அது ஒர்த்தே இல்லாத டாபிக். தேவையில்லாமல் அவள் அக்யூசேஷன் வைக்கிறது, அதுவும் தவறு. ஸோ எல்லாமே வந்து முதல்ல சொன்ன மாதிரி தான், ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஸோ 3 பேர் போயிட்டானா ஷோ இன்னும் ஒரு டீசெண்டாக ஹெல்த்தியாக ரொம்ப பக்காவாக போகும். பார்வதி, பிரஜன் அண்டு திவாகர். ஸோ 3 பேரும் போயிட்டாங்கன்னா ஷோ ரொம்ப மெச்சூர்டாக போகும். இந்த வீடியோ மேபி விஜய் இருக்க பார்த்தாங்கன்னா தயவுசெய்து அவங்க 3 பேர் ஏதாவது ஒரு டாஸ்க்காக ரொம்ப டிஃபிகல்ட்டாக வச்சு கார்னர் பண்ணி அவங்கள தூக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு. யாராவது ஷோ டிஆர்பி பயங்கர மட்டமாக போயிட்டுருக்கு, அது உங்களுக்கும் தெரியும். நிறைய ஸ்பான்சர் வரத்துக்கு ரொம்ப கஷ்டம். இப்போயே சொல்லிவிட்டேன், பார்த்துங்க. ஓகே கைஸ், டேக் கேர் கைஸ், பாய்.